நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்ததற்கு தர்மேந்திர பிரதானே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் போலீசார் நடத்திய தாக்குதலில் பல மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது புல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நடந்து வரும் போராட்டத்தை கைவிடுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனாலும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் என்பது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவர் இந்த போராட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். மேலும் நாட்டின் கல்வி அமைப்பை சீர்குலைந்ததற்கு தர்மேந்திர பிரதானே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசுதான் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற கருத்தையும் ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். மேலும் போலீசார் நடத்திய தாக்குதலில் பல மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது புல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டது. அப்பொழுது போலீசாருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது. அப்பொழுது ராகுல் காந்தி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்கள் என்பதை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்ததற்கு தர்மேந்திர பிரதானே காரணம் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்கள் அவர் தெரிவித்திருக்க சூழ்நிலையில் போலீசார் நடத்திய தாக்குதலில் பல மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது புல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது கண்டிக்கத்தக்கது என்றதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.